ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் கோவில் திருவிழா ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும், நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். பங்குனி மாதம் நல்லா போடுவாங்க. இது மாரியம்மன் கோவில் திருவிழா நல்லா கிராண்டாக இருக்கும். இது வந்து கோயில் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. என்னோடய மொபைல் கொஞ்சம் பிரச்சனை இஷ்யூ இருந்ததுனால வீடியோ எதுவும் சரியாக பண்ண முடியல. இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதனால் வீடியோ பண்ணுறேன். என்னப்பா ஆடு ஏக்கு பொருட்காட்சி போகணுமா? இன்னைக்கு நாங்கள் ஆமாம் பொருட்காட்சி போகிறோம். நாங்கள் பொருட்காட்சி போயிட்டு அங்கே போய் வீடியோ பண்ணலாம். நாங்கள் பொருட்காட்சிக்கு போகணும். ஏன்ட்ட காசு இல்லையே, காசு இல்லை. நீ கொடுக்குறியா அப்பாக்கு? இப்படி நீ சம்பாதிச்சு கொடுக்குறியா அப்பாக்கு? சரி சரி, நம்ம பொருட்காட்சி போமா? வாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பாய். அம்மா என்ன பண்ணுறாங்க பாப்பமா? இங்கே பாருங்களேன், எங்கே போனாலும் அவன் வேலையை காட்டிடுவான். அது என்னன்னு பாருங்களேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லுங்க. நல்லா சாப்பிடுங்க. கோயில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க. வேணத்துக்கு நல்லா சாப்பிட்ற இறங்கிட்டாங்க, காலத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க எங்கள் அம்மா பொம்மை வைக்கிறாங்க. என்னடி பண்ணுற? எங்கே போனாலும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிட்ற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? பொங்கச்சேர் அடித்து அப்புறம் வருங்க. யார் என்கிட்ட கூட சொல்லலை, அப்படியே அடித்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. சாப்பிடு சாப்பிட்றதுக்கு தானே பிறந்திருக்க நீ. இந்த உலகத்தில் சாப்பாடு மட்டும்தானே உனக்கு முக்கியம். சரி, அடுத்து எங்கே அடுத்து எங்கே போகிறது? பொருட்காட்சியா? சரி வாங்க பொருட்காட்சிக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பொருட்காட்சிக்குள்ளே வந்துட்டோம். நல்லா செம்மையாக நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நல்லா கேம்ஸ், ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது. சொல்லு பானிபூரி கடை பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். வாங்கிட்டியா? என்ன வேணும்? என்ன வாங்க போறியா? இந்தியாப்பழம் வாங்க போறியா? கொலம்பஸ்லாம் போகக்கூடாது. பர்ஸு காலியாக போச்சு. ஹாய் சொல்லுங்க. நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சியில் இருக்கோம். பொருட்காட்சியில் இருக்கியா? மிளகா மிச்சி நெல்லி அப்புறம் வேணும்னு சொல்லியிருக்கோம். வாங்கி தரப்போம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. சிவா புட்ஸ் என் பேரில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். அண்ணே ஒரு காலிஃப்ளவர் கொடுங்கண்ணே. காலிஃப்ளவர் எப்படி இருந்துச்சுன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ராட்டினம் கொலம்பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். என்னுடைய ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால அதெல்லாம் வீடியோ பண்ண முடியல. ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்யூ. என்னோடய சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு.